எஸ்பிஓவில் ரீஃபண்ட் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். மொபைல் டு ஸ்கேன் பிடிஎஃப் டாக்குமெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, மொபைல் டு பிசி வாட்ஸ்அப் வெப் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரீஃபண்ட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எஸ்பிஓ போர்ட்டல் லாகின் பண்ணிக்கோங்க. டவுன்லோடு அக்ரிமெண்ட் கொடுங்க. அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே டவுன்லோட் யுவர் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி வரும். அதை கொடுங்க. கொடுத்து அடாப்ட் ரீடர் அதை கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே 4வது பாயிண்ட் ஷேர்னு சொல்லியிருக்கு பாருங்கள். அதை கொடுத்து வாட்ஸ்அப் கொடுத்து சென்ட் ஏ காப்பி இப்படி கொடுத்துருங்க. வாட்ஸ்அப்பில் உங்கள் நம்பரையே சர்ச் பண்ணி உங்களுக்கே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், உங்களோட பர்சனல் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே. கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வாட்ஸ்அப் வெப் சர்ச் பண்ணி உள்ளே போங்க. உனது இந்த கியூஆர் கோடு வரும். இதை உங்கள் மொபைலில் 3 டாட் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த 3 டாட் கிளிக் பண்ணி லிங்க் டிவைஸ் கொடுங்க. கொடுத்ததும் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் மொபைல் டேட்டா கொடுங்க. கொடுத்துட்டு உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்து வெரிஃபை பண்ணிங்கன்னா உங்கள் டேட்டா ஃபுல்லாக மொபைலுக்கு ஷேர் ஆகும். அவ்வளோதாங்க, வாட்ஸ்அப் கனெக்ட் ஆகிடுச்சு. நீங்கள் கனெக்ட் ஆனதும் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பீங்களா நம்பர், அந்த நம்பர் சர்ச் பண்ணி அதில் உங்களோட ஃபைல் எடுத்துக்கோங்க. எடுத்து டவுன்லோடு பண்ணிக்கோங்க. டவுன்லோடு பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். மிஸ்டர் மிஸ் உங்கள் நேம், எஸ்பிஓ ஸ்டாஃப் ஐடி உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி, உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய பின்கோடு, உங்களுடைய பேன் நம்பர். உங்கள் ஸ்டாஃப் ஐடி வேறு நேமாக இருக்கும். நீங்கள் ப்ரொஃபைலில் கொடுத்துருக்குற பேன் கார்டு டீட்டெயில்ஸில் வேறு நேமாக இருக்கும். அவங்களுக்கு தேவை ஏதோ ஒரு பேன் கொடுத்தா போதும். அதே மாதிரி மைனர் பேன் கொடுத்துருந்தா உங்களோட பேன் கார்டு கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் எஸ்பிஓ ஸ்டாஃப் ஐடி உங்களோட ஐடி, அப்புறம் ஐ எம் மெம்பர் ஆஃப் எஸ்பிஓ அப்ளைடு பார்ட்னர் ப்ரோக்ராம் மை எஸ்பிஓ ஐடி இஸ் உங்களோட எஸ்பிஓ ஐடி. அப்புறம் தேர்ட் பேனில் பார்த்தீங்கன்னா மை பேன் இஸ் உங்களோட பேன் நம்பர் கொடுத்துருங்க. செகண்ட் பாயிண்டில் 18% ஃப்ரம் ஆஃப் டிடிஎஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜஸ் அண்ட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 18% பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு பேலன்ஸ் அமௌண்ட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா, இதுவரையும் எஸ்பிஐயில் எந்த அமௌண்ட்டுமே எடுக்காமல் ஒன்லி 6500 மட்டும் பே பண்ணி எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. எந்த அமௌண்ட்டுமே எடுத்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஃபுல் அமௌண்ட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். எஸ்பிஓவில் ஏதாவது வித்ட்ராவல் எடுத்திருந்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த 18% பிடிச்சது போக தான் பேலன்ஸ் அமௌண்ட் தான் உங்களுக்கு கிரெடிட் பண்ணி விடுவாங்க. 3 இடத்துல பேன் கார்டு கொடுக்கணும். செகண்ட் பேஜ் கீழே வந்தீங்கன்னா ஃபார் எஸ்பிஓ ஐடி உங்களோட ஐடி கொடுத்துருங்க. சிக்னேச்சர் எஸ்பிஓ ஸ்டாஃப் ஐடி யார் நேமில் இருக்கோ அவங்களோட சிக்னேச்சர், நேம், பேன், டேட் என்றைக்கு கொடுக்குறீங்களோ அன்றைக்கி டேட்டு, ப்ளேஸ். இங்கிலீஷில் இருக்கிற ஃபார்மை அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த பிடிஎஃப் ஃபைல் யாராவது படிக்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு லிங்க் கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனல் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். எந்த லீகல் ஆக்டிவிட்டீஸுமே எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓ விட்டு வெளியே போனதுக்கப்புறம் எஸ்பிஓ பற்றி கூட சொல்கிறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்துச்சுன்னா எஸ்பிஓ நம்ம மேலே லீகல் ஆக்ஷன் அவங்க கம்பெனிலேருந்து எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்கேனர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கேனரோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். டெலிகிராம் சேனலுக்குள்ளே போனீங்கன்னா அந்த லிங்க் இருக்கும். அப்படி நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கீழே கேமரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கேமரா ஓப்பன் ஆகும். ஸ்கேன் பண்ண வேண்டிய ஃபைலை எடுத்து வச்சு ஸ்கேன் பண்ணுங்கள். அடுத்து செகண்ட் பேஜ் ஸ்கேன் பண்ணிடுங்க. நோ ஷேடோ கொடுத்து டன் கொடுங்க. அடுத்து செகண்ட் பேஜ் கொடுத்து மறுபடியும் ஸ்கேன் பண்ணுங்கள். கொடுத்துட்டு அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனு நோ ஷேடோ அப்படின்னு சொல்லி கொடுத்து டன் கொடுத்துருங்க. இது அப்படியே ஷேர் கொடுத்து நம்ம வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணிக்கலாம். சென்ட் பண்ண ஃபைலில் திருப்பி டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு அடாப்ட் ரீடரில் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் கொடுத்துட்டு அதை பிரிண்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுங்க. மேலே அந்த 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். பிரிண்ட்னு சொல்லி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இந்த செலக்ட் பிரிண்டர்னு சொல்லியிருக்கு பாருங்கள், சேவ் அஸ் பிடிஎஃப் அதை கொடுங்க. கொடுத்து நேம் மாற்றுங்க. நேம் கொடுத்து எஸ்பிஐ எனக்கு உங்களுக்கு பிடிச்ச நேமே வச்சுக்கோங்க. வச்சு சேவ் கொடுத்துருங்க. கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய எஸ்பிஓ போர்ட்டலில்
லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிவிட்டு அப்லோட் யுவர் அக்ரிமெண்ட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. நேம், ஸ்டாஃப் ஐடி, இமெயில் ஐடி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சூஸ் ஃபைல் கொடுத்து உங்களோட ஃபைல் பிடிஎஃப் ஃபைலை வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. இந்த ஃபார்ம் யாருக்கெல்லாம் ஓப்பன் ஆகும்னா, எஸ்பிஐ வேண்டான்னு சொல்லி இதுவரைக்கும் எந்த வித்ட்ராவலுமே எடுக்காமல் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்களே அவங்களுக்கு தான் இந்த ஃபார்ம் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் தான் பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது சப்மிட் பண்ணதும் நமக்கு 10லேருந்து 20 நாளில் அமௌண்ட் வந்துடும் சொல்லியிருக்கிறாங்க. அமௌண்ட் வந்ததும் மறக்காமல் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் வந்து சப்மிட் பண்ணிடுங்க. சூஸ் ஃபைல் கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. அக்ரிமெண்ட் ப்ரூஃப் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அண்ட் யுவர் ரீஃபண்ட் அமௌண்ட் வில் பி கிரெடிட்டட் வித்தின் 7 ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேமராவில் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். வீடியோ எடுத்து பவுஸ் பண்ணுங்கள். செகண்ட் பேஜ் வீடியோ எடுத்து பவுஸ் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா பிடிஎஃப் ஃபைல் க்ரியேட் பண்ண தெரியாமல் இருப்பாங்களே அவங்களுக்காக. நான் ஆல்ரெடி சப்மிட் பண்ணனால சாரி ஆல்ரெடி சப்மிட்டட் த ஃபார்ம் அப்படின்னு சொல்லி வருது. அவ்வளோதாங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.